என்கிட்ட உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா என்ன உங்க அம்மா என்னை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விட்டுட்டாங்க, அப்படிதானே? அப்படின்னு இல்ல புஷ்பா. அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? இல்ல புஷ்பா, இருந்தாலும் என்ன இருந்தாலும் தலை உங்ககிட்ட சொல்லிட்டு போன்னு தான் தோணுச்சு. இப்பெல்லாம் வர வர எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேறியா? எல்லா நேரமும் உங்க அம்மாக்காக தான் பேசிட்டு இருக்க. என் அம்மா அப்பா விட்டுட்டு உனக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். 6-7 வருஷம் ஆகுது. எனக்கு புரியுது. புரிஞ்சு என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? உங்க அம்மா கிட்ட தங்கச்சிட்டே சொல்லணும். இல்ல புஷ்பா, அதை எப்படி சொல்றதுன்ட்டு. அட போயா, எப்படி சொல்றதுன்னா இப்ப எப்பதான் பொண்டாட்டிக்காக பேச போற? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்ட்டு அம்மாக்காகவே பேசிட்டு இருக்க. நீ கூட உனக்காக தான் நான் பேசினேன். கிழிச்ச என்னத்த பேசின? என் வரத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி இப்பெல்லாம் பேச தெரியுமா? இது அது ஒரு கோவத்துல இருக்கு. என்ன உன் தங்கச்சி மட்டும் தான் கோவம் வருமா? அதுக்கெல்லாம் கோவமே வராதா? வேற கூட இல்ல, அதனாலதான். ஆமா, பட தங்கச்சிக்கலாம் உங்க மச்சான் எப்படி கூட வருவாரு? இப்படிதான் சந்தோஷமா இருப்பாரு. இப்படி வாயால கிளின்னு கிளிக்கிறா. சரி விடு. உன் ரத்தம் தங்கச்சி, ஆனா நான் பேசினாலும் விடுன்னு சொல்ல தெரியுது. இதுவே உங்க அம்மா கிட்ட நான் கண்டிப்பா பேசுவேன். நல்லா பேசுவையா? அம்மா கிட்ட என்னை பத்தி சீஞ்சா காடிச்சுக்குவ, என்கிட்டயே உங்க அம்மா பத்தி சீஞ்சா காடிச்சுக்குவ. இதுதானே உன் வேலை. அப்புறம் என்ன பண்றது புஷ்பா? யாருக்கு நான் சப்போர்ட் பண்றது? யோ பாண்டி, அம்மா கதையெல்லாம் போயிருச்சு. எனக்காகத்தான். சரி, இனிமே நான் உனக்காக தான் எல்லாமே எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன சரியா? வாயால மட்டும் சொல்லிடு. தலை எந்திரிச்சு கேட்டா நான் அப்படி சொன்னேன்னு கேட்டுருவேன். இல்ல புஷ்பா, நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமா போயா. நானே இத்தனை வருஷமா பாக்காத உங்ககிட்ட வாட்டி எடுத்து சொல்லியும் நீ சரி உனக்காக அம்மா கிட்ட பேசுறேன் தான் சொல்லுவேன். உங்க அம்மா பேசும்போது சரிமா தலையாட்டிட்டு போயிருவேன். எனக்கு உங்க அம்மாக்கும் உங்க தங்கச்சிக்கும் பயப்படுற நீ. அப்படி ஆயிருச்சு. அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாத. சின்ன பிள்ளைல இருந்து உன் அம்மா அப்பாக்கு தலையாட்டியே வளர்ந்துட்டாங்க. அதுக்கு தலையாட்டுறதுனாலதான் உனக்கும் தலையாட்டு இருக்கீங்கறியா? என்னமோ உண்மைதாயா. அதான் உன் மேல கோவப்பட்டாலும் சரி பாவம் இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? வேலை பொழுதுனைக்கு வேலை பார்த்துட்டு வராரு. சரி இந்த மனுஷன் எதுக்கு பாடாப்படுத்துனா நானும் அமைதியா போயிருது. மத்தபடி நானும் சாதாரண ஆள் கிடையாதாமா. இந்த குடும்பத்துல இருந்து வாயை திறந்துனேன். நேரம் இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குங்கறியா? ஆனா நீ ஒரு பக்கம் இருந்திருப்போம், அம்மா ஒரு பக்கம் இருந்திருப்பாங்க. நல்லா இருக்கியா? நான் கூட சிரிச்சுக்கிட்டே சொல்ற. நடக்கிற கதை தானே பேசிட்டு இருக்கேன். சரி, எங்க பாப்பா எங்க? பாப்பா அதை ஹோம்வொர்க் பண்ணா எழுது பாப்பான்னு சொல்லியாச்சு. சீக்கிரம் படுக்க வைக்க வேண்டியதானே, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. 10 நாளைக்கு லீவா ஸ்கூலு? 10 நாள் லீவா இருந்தாலும் அதுங்காட்டி ஹோம்வொர்க் எழுத விட்டியே. விடுங்க, 10 நாள் லீவுனா ஸ்கூலுக்கு முந்தின நாள் தான் ஹோம்வொர்க் எழுதணுமா? எழுதி வச்சா கூட விளையாண்டுட்டு இருப்பால. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். தங்கச்சி பையன் அஜய் கூட எவ்வளவோ தேவலாம் பையனா இருந்தாலும் பொறுப்பா இருக்கான். ஆனா தங்கச்சி பண்றதா ரொம்ப அலப்பறையா இருக்கு. தங்கச்சி பேச்சு உங்க அம்மா கேட்டுட்டு தலையாடிட்டு இருக்காங்க பாத்தியா? கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகுது, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடும். நல்லா கண்டையா நீ. ஆமா, உன் தங்கச்சி தான் அந்த வீட்டை விட்டு போதாக்கா. உங்க அம்மாவே வேணா போவாதமா இங்கே இருமான்றுவாங்க. சரி பாப்போம். அப்போலாம் சொல்லக்கூடாது. மச்சான்ட்ட வர சொல்லி. அவனே ஒரு குடிகாரனா இருக்கான். இருந்தாலும் நம்ம பேசுறதுல பேசினா எல்லாம் சரியா வருவாங்க. தங்கச்சி வாழ்க்கைக்காக நீ தான் பேசணும். அம்மா அப்பா சரி பாவம் பொண்ணு அவரை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு நினைச்சிட்டு பொண்ணு நம்ம வீட்டுல இருந்து நினைச்சுக்குவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறது நானும் எப்படிதான் பொறுமையா போறது? வீட்டோட மூத்த பிள்ளை நீதானே. நீதான் உன் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் பேசணும். இதுக்காக என் மான மரியாதை விட்டுட்டு பேச சொல்றியாடி நீ? புருஷனோட சுயமரியாதை முக்கியம் தானே. நீ பேசவே கூடாதாமா மரியாதை முக்கியம்ட்டு. தங்கச்சியோட சுயமரியாதை நடந்துக்கிறியா? ரத்த சொந்த தங்கச்சி. ரத்த சொந்தமா இருந்தாலும் தங்கச்சி என்ன கோவப்பட்டு பேசினாலும் சரி தானே போற. மச்சாங்கிட்ட நீ தானே பேசணும். தண்ணி அடிக்காதீங்க, தங்கச்சி வச்சு நல்லபடியா வாழுங்க, உங்களுக்கு ஒரு பையன் வந்துருச்சு, என்ன மச்சான் நல்லபடியா பாத்துக்கணும் நீ தான் சொல்லணும். அதை விட்டுட்டு கடையும் வீடுமா இருந்தீனா என்னத்த சொல்றது? டைம் கடந்தா என்கிட்ட பேசிட்டு இருப்ப. என்ன புஷ்பா என்ன ஏதுன்னு நீ இடிச்சிட்டு பேசுவ. எப்படி நேரம் இல்லைன்னா கொட்டை விட்டு தூங்க வேண்டியது இதானே உன் பொழப்பு. என்னடி இப்பெல்லாம் சொல்ற? உன் மேல பாசம் இல்லாம இருப்பேன் நானு. சொல்லு. அதான் கையடியா? என்ன புஷ்பா கையடுன்னு சொன்னேன். என்னடி? பாப்பா ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கால, கதவை சாத்திட்டு வா. அட்டி ஒத்ததான் பாத்துக்கோ, பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டா. அடுத்து வேற நீ ஆரம்பிக்காத. அடுத்து நமக்கு ஒரு பையன் வேணும்லடி. எனக்கு இந்த ஒரு பிள்ளையே போதும்பா. நல்லபடியா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்லபடியா கரை சேர்க்கணும். நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணாமா? நீயே சொல்லு. பாரியா தவணையன்னு போயிடாமா. பொழுதுனைக்கு காத்தாலும் சாயந்தரம் வேலை செஞ்சு கை காலம் வலிக்குது. நம்ம போய் படுத்துறாமா. உயிரை வாங்காத. என்னடி புஷ்பா? கையடியா? ஆமா சரி. நவுந்து உட்கார முத. சின்ன பெட்ல எப்படி நவுந்து உட்காருது? நவுந்து உட்காரியா? என்ன போதுமா? நான் சேர் மேல ஏறி வந்திருக்கேன். இந்த கேப் போதுமா? சும்மா செவனே நீதாமா. செவனேன்னு வாய மூடிட்டு தான் இருக்கேன். அதான் உடம்பு அல்பா இருக்கு. போய் தூங்கணும். நீல போய் தூங்கு போ. ஆப்பிளே தூங்க வச்சா நான் தூங்க முடியும். பாரியா நான் சொல்றத காது கொடுத்து கேளு. மச்சாங்கிட்ட நீ தான் போய் பேசணும். சரி சரி சரின்னு என்கிட்ட தலையாட்டிட்டு அவட்ட பேசாம விட்டுறாதாமா. அங்க போனாதான் உன் தங்கச்சி நிம்மதியா வாழ முடியும். 2 பேர் பேசிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு தான் கோவம் வரும். ஏன்னா அவளுக்கு ஆசை பாசங்கள்லாம் இருக்கும்ல. புரியுது. உன் மச்சாங்கிட்டையும் அம்மா கிட்ட நீயே பேசு. நாளைக்கு அப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே நேர்ல போய் பேசிட்டு வந்துறேன். இதுதானே வேணாங்கிறது. எல்லாமே உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போவியா? வெளிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். நான் அப்பா கிட்ட சொல்லாம எப்படி போறது? ஆமாயா, உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. அத்தால எந்திரிச்சனே குளிக்க போறேன்ப்பா, பாத்ரூம் போறேன்ப்பா, பல்லு விளக்குறேன்பான்ட்டு. இருந்தாலும் இந்த காரியத்துல சொல்றது இல்லையா? இந்த வீட்டுல பெரியவர், அவட்ட எல்லாமே சொல்லணும்ல. நல்லா சொல்ற. சொல்லணுமா அதை மட்டும் தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு இருப்ப. உன் தங்கச்சி வாழ்க்கையை பார்த்து நல்லபடியா அமைச்சு நல்லபடியா பேசணும். சரி புஷ்பா, நான் பேசுறேன். எங்க மாமனார் மாமியார் எப்படி இருக்காங்க? எப்ப போயிட்டு வந்து எப்ப பேசிட்டு இருக்கோம்? இப்ப கேட்டுட்டு இருக்க எங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்கட்டு? இல்ல புஷ்பா. ஆமா போயா. நானும் கேக்குறேல, பதில் சொல்லு. நல்லாதான் இருக்காங்க. கற்பூரவள்ளி வாழைப்பழம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிடி. அதே பழுத்த பழம்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிடு. இதான் வச்சிருக்கேன். சரி சாப்பிடுறேன். வெளியே வச்சுன்னா அம்மா அப்பாவும் சாப்பிடுவாங்கல்ல. ஏன்டி என்ன சொல்லிட்டு இப்படி கோவப்படுற? ஆமா, எது கேட்டாலும் உங்க அம்மா அப்பான்னு பாத்துக்கிட்டு உங்களுக்குலாம் வாயே கிடையாதா? எங்க வீட்டுல கொடுத்த பழம் நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? அம்மா அப்பா கண்டாலே ஆகாது போகாதுங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் தர முடியாது. நம்ம 3 பேருக்கு மட்டும்தான். சரி சரி.
பாரு நான் அல்லாத டைம்ல தூக்கி கொடுத்த. இல்ல நான்லாம் கொடுக்க மாட்டேன். பழத்தை ஒழுங்கா எழுதி வச்சிருக்கேன், ஒரு பழம் வெளியே போட்டோம். எப்பா ஆமா இல்ல உன்னைய. அம்மா பாப்பா கூப்பிடா பாரு. தெரியுது. என்ன தங்கம்? ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டேம்மா. அப்படிங்களா? சரி சரி போய் படுக்கலாமா? படுக்கலாமா, எனக்கு தூக்கம் வருது. சரிதா வா போய் படுக்கலாம். பா குட் நைட். குட் நைட் மா. யோ கண்ணை மூடி தூங்கு, யாரும் யோசிச்சுட்டு தூங்காம இருக்காத. சரிடி. அப்படியே நீயும் கூட இருந்தீனா? பாப்பா பக்கத்துல இருக்கு, ஏதாவது பேசுன கை காலம் உடைச்சு போடியாமா. சரி சரி வாமா போலாமா? படுக்கலாமா? போறப்ப அப்படியே லைட்டா பண்ணிட்டு போ. சரி சரி காத்தால. மறக்க மாட்டேன். சரி ஆமா அமிர்தா போலாம். சரிம்மா. பாத்தியாயா உங்க அம்மா இப்படி தூங்கிட்டு இருக்குன்னு? பொண்ணு நானா இருக்கவும் எங்கயா இருப்பேன்ட்டு அலைஞ்சு திரிஞ்சு தேட வந்துட்டேன் உன்னைய. புரியுது சின்ன பிள்ளை. இப்பவாது புரியுது உனக்கு யார் உன் மேல பாசமா இருக்காங்க வேசமா இருக்காங்கன்ட்டு. இப்ப பார்த்தாலும் என்ற பையன் உங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்களே. என்ற பையன் முகத்தை பார்த்தோன்னே சாப்பிடுவேன், இந்த பையனை பார்த்தோன்னே தூங்குவேன் அப்படிலாம் உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்ப என்ன சொல்ல வர? சரி அதை விடு. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேனே, சத்தம் கூட உங்க அம்மா காதுல கேட்கல. கொட்டை விட்டு இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. வயசானவங்கல்ல, அசதியா இருக்கு உடம்பு, அதனால தூக்கம் வரும். யோ கூர்கிட்ட குப்பையா, நான் எல்லாம் சொல்ல வர நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உங்க அம்மாக்கு பொறுப்பே கிடையாது. வீட்டுக்கு வரல, எங்க போயிட்டான் ஏது போயிட்டான்ட்டு. ஆனா வரவழையே சொன்னேனே உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்ட்டு. நீ போய் தெரிக்கும் சொன்னாங்க. இப்ப உங்க அம்மாக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க நீ. சரி விடு சின்ன பிள்ளை. இப்ப என்ன என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காதயா? எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டு அடிச்சிட்டு இருப்பியே. இப்ப என்ன சொல்ல வர? இனிமே சரி 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 நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா இனிமே புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்தோம். ஆமா சின்ன பிள்ளை. காண போனதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன வேலை? போய் உன்னை தேடணும். எல்லாரும் உன் மேல பாசம் கொண்டு யார் எனக்காக தானே வந்திருக்காங்க. இப்பயாவது புரிய வேணா உனக்கு? சரி சின்ன பிள்ளை நல்லா புரியுது. ஆமா புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கால அம்மா எந்திரிச்சோன்னு நானும் கேக்குறேன், அம்மா என்னை தேட வரலன்ட்டு. ஆமாயா சின்ன பப்பு மாதிரி பேசு, இல்ல கைய வச்சுட்டு ஏமா என்ன தேட வரலன்ட்டு. அப்புறம் என்ன கேக்குறது சின்ன பிள்ளை? நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றதுக்கா? ஏன் தெரிஞ்சான்னா என்னமோ பண்ணு. ஆனா காத்தால இருந்துச்சுன்னு உங்க அம்மா கிட்ட முன்னாடி கேக்குற இல்ல? எப்படி மாறுவேன்னு எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பா கேக்குறேன். சரி சரி வா வந்து படு, எனக்கே தூக்கம் வருது. எனக்கும் தான். சரி வந்து படு வா. என்ன கொட்டை சத்தம் எப்பப்பா? இந்த மாதிரி கொட்டை விட்டு தூங்குறவங்கள இந்த ஊருக்குள்ள நான் பார்த்ததே கிடையாது. சத்தம் ஊரையே பழக்குது. அம்மா தூங்குறாங்களா, மெதுவா பேசு. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன் நான் எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. வந்து உள்ள போ. இல்லடி அம்மா தூங்குறாங்கல்ல. தெரியுது, உள்ளார போயா. ஆமா ஏதாவது வியாக்கணம் பேச வந்துரும் வந்தாலே. ஏண்டி என் பிள்ளைய திட்டிட்டு இருக்க? பாத்தி அவங்க அம்மாக்கு கொழுப்ப கூட நான் ஏதோ திட்டக்கூடாதுன்னு என் பிள்ளை திட்டேன்னு சீனை விடுது. நீ இருக்கும், நீ இல்லைன்னா அவ்வளவுதான். சரி சின்ன பிள்ளை விடு. தூங்கலாம். குட் நைட். குட் நைட். என்ன யார் சொல்ற? போ. நம்ம காத்தால நம்ம தான் தண்ணி தெளிச்சு கோலம் போட வேண்டியதா இருக்கு. என் மாமியார் நாத்தனார் இருக்குங்களே, ஒரு நாளாவது வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருக்கீங்களா? இதுல என்னைய வேற எதுக்கத்தாலும் குறை சொல்ல வேண்டியது. அம்மா இப்படி பண்ற அப்படி பேசான்ட்டு. புஷ்பா யாருது நம்மள காலங்காத்தால இப்படி கூப்பிடுறது? நீங்களா? வாங்கனே வாங்கனே. திருப்பி காலங்காத்தால வந்திருக்கீங்க. ஏமா வீட்டுக்கு வரக்கூடாதா? நானு அதுக்குன்னு இல்ல, வீட்டுக்குள்ளார வரலாம்ல. வாங்கனே. உங்களை பத்தி தான் அவட்ட நான் பேசிட்டு இருந்தேன். என்னதுமா? வாங்கனே வீட்டுக்குள்ளார போய் பேசிக்கலாம். சரிம்மா வாங்க உள்ளார வாங்க. அத்தை பாண்டியம்மா இங்க வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. வேற வேலையில ஏடி உனக்கு? காலங்காத்தால அத்தை நொத்தேன்னு கூப்பிட்டு என்னம்மா ஆச்சு மரமவளுக்கு இப்படி கூப்பிட்டு இருக்கா? என்ன பேரை சொல்லி கூப்பிட்டாலே பிடிக்காதுல்ல. இங்க வா பாண்டியம்மா, அத்தினால நீயே ரொம்ப ஆச்சரியப்படுவ. என்னது? வா பாண்டியம்மா வந்து தொலைற இருங்க. நீங்களா? நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்க? அட என்ன பாண்டியம்மா இப்படி சொல்ற? நேத்து தானே உன் பையன் சொல்லிட்டு இருந்தான் அப்பாவை பார்க்கணும், அப்பா வீட்டுக்கு போகணுன்ட்டு. அவர்கிட்ட பேசுறது இல்ல ஒண்ணும் இல்ல, ஆனா அவரே உன்னை தேடி வந்திருக்காரு. அதுக்காக அவர் பண்ற தப்பெல்லாம் சரியாயிருமா? எதுக்கு என்கிட்ட நியாயத்தை பேச வரீங்க? யோ யாரையா நீ? எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? என்னடி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட? நான் உனக்கு தாலி கட்டின புருஷன், உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல. ஆமா இதை உன்னை சொல்லிக்கோ. மத்தபடி என்னைய குடிச்சிட்டு வந்து என்ன எப்படிலாம் அடிக்கிற? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அம்மா என்ன பேசவா வாயை பொழந்துட்டு இருக்க? அந்த ஆட்டை எடுத்து சொல்லுமா, வீட்டை விட்டு போக சொல்லும். போத நீ பார்க்கவே பிடிக்கல அந்த ஆளை. யார் உன்னை உள்ளார விட்டது? ஓஹோ புஷ்பாணி, நீங்க பண்ண வேலை தானா அந்த அளவுக்கு உள்ளார விட்டீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ள அவரை உள்ளார வர வேணாம்னு சொல்ல முடியுமா? என்னத்த நீங்களும் இப்படி இருக்கீங்க? எடுத்து சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு நல்லது கிடையாது, நீங்க தான் எடுத்து சொல்லணும். அண்ணே தப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அதை விட்டுட்டு பாண்டியம்மா இவ்வளவு கோப்பட்டு பேசுறா. பாண்டியம்மா இங்க பாருமா, அந்த ஆளுக்காக தேவையில்லாம வக்காலத்தை வாங்கிட்டு என்கிட்ட பேச வராத. அந்த ஆளுகிட்ட எவ்வளவு அடி வாங்கினேன் ஒத்த வாங்கினேன் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பண்ணதெல்லாம் தப்புதான், மன்னிச்சு ஏத்துக்கோ. என்னைய ஒத்த வார்த்தையை சொன்னா நீ பண்ணதெல்லாம் சரியாயிருமா? உனக்கு பாண்டியம்மான் பேர் சொன்னாலே பிடிக்காது. அன்பு காதலியே, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோவேன்.
பாத்தியா அண்ணே அவனை எவ்வளவு அன்பா கூப்பிட்டு பேசுறாரு. ஆனா நீதான் அவர் மாதிரி இருந்து விடுறியே பாண்டியம்மா. சும்மா நிறுத்துறீங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுறாதீங்கம்மா. உங்களுக்கு எனக்கு ஆகவே ஆகாதுல்ல. இப்ப என்ன உங்களுக்கு? நான் இந்த வீட்டை விட்டு போகணும். அதுக்காக தானே அவர் பிளான் பண்ணி வர சொல்லிருக்கீங்க. எல்லாம் உங்க ஐடியா தானே? நல்லா புரிஞ்சு போச்சு உங்க ஐடியா. என் பையனை உங்க வசம் இழுத்து இப்ப என் வீட்டுக்காரே வீட்டுக்கு வர சொல்லிட்டு என்ன வீட்டோட துரத்திலாம் நினைக்கிறீங்க. அது என்னைக்கு நடக்கவே நடக்காது. அம்மா மருமக பாத்தியா என்னென்ன பிளான் பண்ணிருக்கான்ட்டு. இதெல்லாம் சரியே இல்லம்மா. அவங்க விஷயத்துல அது தலையிறேனா சொல்லுங்க. நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன். இவங்க என்னை வெறுப்பேத்திட்டே இருக்காங்கம்மா. சும்மா இருந்துக்க சொல்லுவோம் மருமவுல. உங்ககிட்ட சொன்னா எதுவும் ஆகாது. இரு அப்பதான் எனக்கு சப்போர்ட்டிவா எதுவா பேசுவாரு. அப்பா கூப்பிட இப்பவே என் அப்பா வந்து இந்த ஆளை பார்த்தா உடனே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாரு. ஏன்னா என் அப்பாக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சிருக்கேன்ட்டு. அதுக்கு இல்லம்மா, நீ எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கேன்னு இந்த அம்மாக்கு தெரியும். தெரியுன்ட்டு அந்த ஆளுக்கே வக்காலத்து வாங்குற. வந்த உடனேயே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுமா இல்லையாமா? நீ வீட்டு மாப்பிள்ள அவரை எப்படிமா டக்குன்னு நான் சொல்றது? இந்த பாரு, நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். அந்த ஆள் எப்படி என்னன்னு எனக்கு தெரியும். என் வீட்டுக்காரர் எப்படி வெளியே தொடர்ந்து எனக்கு தெரியும். நீ நகரு முத. ஏ பாண்டியம்மா, நீ வாய முடிட்டு செவனே இருமா. அந்த ஆள் நீதி கண்ணி வச்சு நடிக்கிறான். அதே நான் மீது என்கிட்ட பேச வந்துட்டியா? பாண்டியம்மா, உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க தலையிடாதீங்க. யோ நிறுத்தியா? ஏன் அழுத்திட்டு கிடக்குற? நீ சொன்னதானே நானும் செஞ்சுட்டு இருக்கேன். இப்பதாண்டி உங்க அப்பனை ஆத்தாலும் சொத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்க நமக்கும். அதுக்குதான் நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்ட்டு. ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நானும் எங்க அம்மாக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். அந்த சொத்து விஷயத்தை மட்டும் எடுக்க மாட்டேங்குது. எங்க அண்ணன் கூட பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கு. ஆனா நானு சொத்த ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன். அதனால என்னமோ சொத்தை கொடுக்க மாட்டேங்குது. நான் தெரியல. யோ தொப்பி மண்டையா, பார்த்தாலும் சீக்கிரம் வரேன்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நீ நீயும் சொல்லாம நீ பாருக்கு திடுப்புன்னு வந்து நிக்கிற. பாவும் தான் அண்ணே பக்கத்துல போய் குசு குசு அண்ணன் திட்டிட்டு இருக்கா போல இருக்கு. போய் என்னன்னு பாருங்க. அட ஏண்டி நீ வேற? நானே எவ்வளவு எடுத்து சொல்லிட்டே கேட்க மாட்டேங்கிறா. நான் முன்னாடி போனே அவ்வளவுதான். என் மேல கோவத்தை காமிச்சிருவா. நீ வேணா பேசி பாரு அவகிட்ட. ஏன் எனக்கு தேவையாது? என்கிட்டே கோவப்படுறா. புருஷனாச்சு பொண்டாட்டியாச்சு என்னமோ பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க. எனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? அப்ப என் புள்ளைய பாக்கணும்.